அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, காலையிலேயே வந்துட்டியே என்ன? அவனா வரல, நான் தான் அவனை கம்பல் பண்ணி கூட்டு வந்திருக்கேன். ஏன்னா இவனுக்கு நிறைய பசி எடுத்துருச்சான். அட இது ஒரு பிரச்சனையா இல்லப்பா, நான் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன். அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இவனுக்கு பசிக்கவே பசிக்காது பாரு. பூசணிக்கா மாட்டியா, சீக்கிரம் ஏதாவது செய்டா. நீ என்னுடைய நண்பனா இல்ல எதிரியா? இந்த வாட்சை நீ கட்டிக்க மோட்டு. உனக்கு எப்பெல்லாம் பசி எடுக்குதோ இந்த வாட்சில உள்ள சென்சார் அதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு அலாரம் அடிச்சு காட்டும். கட்டிக்க. அதாவது இந்த வாட்சி எப்பெல்லாம் அலாரம் அடிக்குதோ அப்பெல்லாம் நான் சாப்பிட ஆரம்பிக்கணும், அதானே சொன்னடா மாட்டியா? அட அப்படி இல்ல என் நண்பா, உடன்பிறா சகோதரா. எப்பெல்லாம் இந்த அலாரம் அடிக்குதோ நீ அப்ப இந்த பட்டனை பிரஸ் பண்ணணும். கவுண்டிங் இந்த மாதிரி கம்மியாகும். இந்த மாதிரி நடக்கும்போது நீ அதை பார்த்து சிரிக்கணும். சிரிக்க சிரிக்க உனக்கு பசியெல்லாம் அப்படியே மறந்து போயிடும். அதாவது உன் கவனம் மாறிடும். அதுக்கப்புறம் உனக்கு பசியே எடுக்காது. இதுவும் சூப்பரான ஐடியா தான். அப்படி நடந்தா அடிக்கடி சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது இல்ல? ஆஹா, கச்ச கச்சா அலாரம் உடனே அடிக்குதப்பா. இவன் எப்படி சாப்பிடாம இருக்க போறான்னு எனக்கு புரியவே இல்ல. பலராம் நாயுடு, நீ வாய மூடு. எனக்கு ரொம்ப நேரமா பசி எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. நான் கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணி பாக்குறேன். சிரிக்கவா? டாக்டர் பூசணிக்கா மாட்டேங்க ரொம்ப புத்திசாலிதான். சிரிச்சதுல எனக்கு பசியே குறைஞ்சு போச்சு. சரி, டாக்டர் ஜட்காவோட இந்த விஷயமாவது ஒர்க் அவுட் ஆச்சு இல்ல மோட்டோ? அடடா அடடா. ஆமா, நான் வந்துகிட்டு இருக்கேன். நான் பார்த்தேன். கை பிடிங்க. என்ன இழுக்காதீங்க. என்னங்க நீங்க என்ன? ரெடி ரெடி ரெடி. விடு. என்ன ரொம்ப சிரிப்பா இருக்கா? இப்ப நீ அழ வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அடுத்து எனக்கு. ஆமா. ஐயா. நல்ல வேளை அந்த லேடியோட கோபம் என் பக்கம் திரும்பல. அதுக்குள்ள ஓடி வந்துட்டோம் மோட்டோ. ஆளை பார்த்தா மல்யுத்த வீராங்கனை மாதிரி இருக்கு. நல்ல வேளை ஓடி வந்துட்டோம். ஏய், எனக்கு உதவி செய்யறத விட்டுட்டு நான் காரை தள்ளுறத பார்த்து சிரிக்கிறியா? மோட்டோ, கொஞ்சம் சிரிக்கிறத நிறுத்து. பாக்ஸரோட முகம் ஆரஞ்சு பழம் மாதிரி ஆயிடுச்சு. என் குணமே அப்படித்தான். அடே, முகம் 2-3 கலர்ல செவந்து மாறுதுடா. ஏய், இன்னைக்கு நான் உங்க 2 பேரையும் சும்மா விட போறது இல்ல. பின்னி பெடல் எடுக்க போறேன்டா. 7 ஜென்மத்துக்கு மறக்க மாட்டீங்க. ஓடுறா. சீக்கிரம் வந்து பத்தலோ. ஏய், நில்லுங்க. மண்டையா. டேய் டேய் டேய், நான் கேளுங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஓட்டு. ஏய், சீக்கிரம் பத்தலோ, வேகமா போ. ரயில்வே ட்ராக் இந்த பக்கம் போ. நான் உங்களை விட போறதில்ல. ஓட்டு பத்தலோ. நில்லுங்கடா, நில்லுங்க. பத்தலோ, போக வந்துருச்சு. எதுக்கும் எதிரில ட்ரெயின் வருதான்னு ஒரு ரோட்ல லைட் அடிச்சு பாத்துக்கோ. சீக்கிரமா ட்ரெயின் வந்தா நாம மாட்டிப்போம். சீக்கிரம். ஒரே இருட்டா இருக்கு. இல்ல பரவாயில்ல, சீக்கிரம் சரி, வா போகலாம். ஓட்டு பத்தலோ. வேகமா போ. ஏய். இந்த மாதிரி நேரத்துல கூட கொஞ்சம் ஈவிரக்கத்தோட நடந்துக்க மாட்டீங்களா மாஸ்டர் சார்? பத்தலோ, இன்னும் வேகமா ஓட்டு. வேகம். ட்ரெயின் நம்ம பக்கத்துல வந்துருச்சு. வேகமா வந்துகிட்டு இருக்கேன். அம்மா. சீக்கிரமா சூடா 2 பிளேட் சமோசா குடுறா. இது ஒரு கல்யாணத்துக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க, அதனாலதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேணும்னா 2 சமோசா தரேன். ஆமா, முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கிய கூட, அப்புறமா சமோசா கேள்றான் மண்டை. இல்லன்னா கிடையாது.
ஆமா, உனக்கு என்னாச்சு? காய்ச்ச கூடன்னு கேட்டா இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிற? அதாவது அண்ணாச்சி இந்த விஷயமே வேற என்னன்னா என்ன விஷயம்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இவனுக்கு கொஞ்சம் நஞ்சம் திமிரு இல்ல, உடம்பு முழுக்க திமிரு இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். நீ வேணா பாரு. வேணாம் 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 மச்சான், வேணாம். ஏய் நோ நோ வேணாம், நிறுத்து அம்மா. இப்ப என்னடா நான் சொல்லிட்டேன். இந்தா. பாஸ் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் ஓடுங்கடா. வேகமா போ. நில்லுங்க. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. ஓ, தாய் மீது ஆணை, பாரத தாய் மீது ஆணை, அங்கே நில்லு. நேரா போகாதீங்க, இந்த பக்கமா போங்க. ஜானவந்தான். இப்ப உங்க ரெண்டு பேரோட கதையை முடிக்க போறேன். யாராலும் என்ன தடுக்க முடியாது. பாஸ் என்னமா பஞ்ச் டயலாக் பேசுறீங்க? பஞ்சு கிஞ்சின உன் மூஞ்சிய பஞ்சர் ஆக்கிடுவேன். செய்யக்கூடாது. எடு எடு, வண்டியை எடு. எங்க அப்பாவை பார்த்து நீ சிரிக்கிறியா? கமிஷனர் பபிள் காம பார்த்து சிரிக்கிறியா? என்ன, எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து சிரிப்ப? சாரி சார், விஷயம் என்னன்னு கொஞ்சம் குயிக்கா சொல்றேன் கேளுங்க. சமோசா சமோசா. மோட்டு பின்னாடியே ரெண்டு ஆபீசர் வந்து இருக்காங்க. மோட்டு விட்றாத மோட்டு. அம்மா இல்ல. மோட்டு நில்லு. மோட்டு ஓடாத. மோட்டு நில்லு. ஆஹா, அந்த ஜான் எங்க? அந்த பக்கம் போனா பாரு. இப்பதான் சாப்பிட்டேல, சீக்கிரமா இந்த பைக் எடுத்துட்டு போய் அவனை பிடி. மோட்டு உன்னால மட்டும்தான் இந்த காரியத்தை கணக்கச்சிதமா செய்ய முடியும். மோட்டு உடனே பைக் எடுத்துட்டு இது போ. வேறயடா. மோட்டு பைக்கை எடுத்துட்டு தான் போக சொன்ன, பைக்கை தூக்கிட்டு போன்னு சொல்லல, எடுத்து ஓட்டிட்டு போ. மோட்டு டேய், வீணா போன பத்தல, நீ பைக்கை எடுத்துட்டு போன்னு சொன்ன, ஓட்டிட்டு போன்னு சொல்லல. மை நேம் இஸ் சிங்கம். இந்த சிங்கம் வச்ச குறியில இருந்து யாரும் தப்பிச்சதே இல்ல. அதாவது இம்பாசிபிள். புரிஞ்சுதா? தேங்க் யூ மோட்டு பத்லு. சரி, இத சொல்லு. மோட்டு, நீ எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? மோட்டு, உனக்கு பசி வர்றதுதான் ரொம்ப நல்ல விஷயம். உன் பசி சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் ஆபீசர் கிட்ட சொல்லிடு. மோட்டு அவர் ஏதாவது பண்ணுவாரு. என்னடா பண்ற? போயிடு போயிடு, தொலைஞ்சிடு 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 தொலைஞ்சிடு.